அன்பார்ந்தவர்களே, இன்று பொது காலத்திலே 16ஆம் வாரத்திலே நாங்கள் வேலைக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று இதை வார்த்தை உங்களை வினை அழைத்து நிற்பது விண்ணரசின் மறைபொருளை புரிந்து கொள்வதற்கு அந்த நபருடைய விசுவாசம் ஒரு முக்கிய காரணமாக இருக்க வேண்டும் என்று. ஒருவருடைய வாழ்க்கையிலே, அந்த அழைத்தல் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட இந்த அழைத்தல் வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் இறைவன் மீது இல்லாமல் இருந்தால் அந்த மறைப்பொருளை, விண்ணரசின் மறைப்பொருளை அந்த நபரால் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு சம்பவத்தையும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த நபர் முழுமையான விசுவாசம், முழுமையான நம்பிக்கை இறைவன் மீது வைத்திருக்க வேண்டும். அவர் பல விதமான உவமைகளை மக்களுக்கு சொன்னாலும் அந்த உவமை எதற்காக சொல்லப்பட்டது, ஏன் அவர் உவமைகளை உபயோகித்தார் அல்லது பாவிக்கின்றார் என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை அவர்களிடம் இருந்தாலும் அதனை புரிந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கை, விசுவாசம் அவர்களிடத்தில் இல்லாமல் இருந்தது. அதன் காரணமாக அவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற திறமைகள், ஆற்றல்களை நீங்கள் இறைவனுடைய விண்ணரசின் மறைபொருளுக்காக அதனை செயற்படுத்த வேண்டும். உங்களிடத்தில் இருக்கின்ற திறமைகளை நீங்கள் பாவிக்காவிட்டால் அது உங்களிடமிருந்து எடுக்கப்படும் என்று. நீங்களும் நானும் திருமுழுக்கினூடாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற அழைப்பினை எவ்வாறு செயற்படுத்துகின்றோம், அதனை நாங்கள் உண்மையாக இறைவனுக்கு பயன்படுத்துகின்றோமா, அல்லது நாங்கள் அதனை எங்களோடு வைத்துக்கொண்டு நாங்கள் அதனை எங்களுக்கு சொந்தமானவை என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அந்த விண்ணரசின் பொருளை, மறைப்பொருளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பலவிதமான சோதனைகள், பலவிதமான துன்பங்கள், துயரங்களை நாங்கள் சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கின்ற பொழுது அந்த மறைப்பொருளின் உண்மையை எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாக நாங்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமானால் முழு நம்பிக்கை இறைவன் மீது வைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்தால் ஒருவருடைய வாழ்க்கை அவர் ஏனோ தானோ என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தூர நோக்கும் இல்லாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த அழைத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மறைப்பொருளாக இருக்கின்றது. அவர் எதற்கு எங்களை அழைக்கின்றார், எதற்கு அவர் எங்கள் பொறுப்புகளை கொடுக்கின்றார், எங்களுடைய எண்ணங்கள் என்ன, நாங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன, அழைத்தல் வாழ்க்கையிலே எதனை நான் செய்ய வேண்டும் என்று பலவிதமான கேள்விகளை நாங்கள் எழுப்பலாம். இருப்பினும் அந்த முழுமையான இந்த அழைத்தலுக்கு முழுமையான சொந்தக்காரர் இறைவன். அவர் உங்களையும் என்னையும் அழைத்தால் அந்த அழைத்தல் கூடிய எல்லா விதமான அம்சங்களும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகின்றது. எனவே அந்த மறைபொருளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ப நாங்கள் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஆற்றல்கள் நூடாக நாங்கள் இறை ஆட்சியை நாங்கள் பரப்புகின்ற பொழுது எங்களுக்கு மென்மேலும் எங்களுடைய வாழ்க்கை வலுப்பெற்றதாகவும் இறைவனுக்கு